கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 120 நாளில் வந்து நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறப்போ நம்மளுடைய இப்போ வந்து இது ஒரு புதுசான ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படித்தது எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு வந்து ஒரு நாள் படிப்போம், ஒரு நாள் கேப் விடுவோம், அப்புறம் ஒரு நாள் படிக்க மாட்டோம், திடீர்னு அப்படியே பண்ணுவோம், அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த 120 நாளுங்கிறது இது ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு எஃபர்ட் வேணும். 120 நாளில் நம்ம ஒரு நாள் கூட நம்ம கேப் பண்ணக்கூடாது. அப்போ அந்த 120 நாளில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா படிச்சிருந்துருக்கலாம், இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்துருக்கலாம், இன்னும் ஒரு 3 மணி நேரம் இதை தெரிஞ்சிருந்துருக்கலாமே, அப்போ அந்த டாபிக் படிச்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம அட்டன் பண்ணிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுற மாதிரியான செயலை வந்து நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ. அப்போது இந்த 30 நாள் நம்ம எப்படி இது பண்ணிக்கணும், நிறைய படிக்கிறது புண்ணியம் இல்லை, நிறைய படிக்கிறது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம மறக்காமல் இருக்கோமா. நம்ம வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 15,000 பாயிண்ட்ஸ் படிக்கிறோன்னு வைங்க. அந்த 15,000 பாயிண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம மறக்காமல் இருக்கோம். அப்போது அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மெஜாரிட்டியான சிலபஸை கவர் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து நம்ம என்ன இதில் இருக்குன்னே தெரியாது. இல்லை, ஏன்னா 90 நாள் ஃபுல்லாக படிச்சிருக்கோம், எதை போட்டு மனப்பாடம் பண்ணிருக்கோம். ஆனால் என்ன ஆகும், ஒரு பக்கம் ஓகே ஓரளவுக்கு படிச்சிட்டோம் ஏன்னா எல்லா புக்கையும் பார்த்தா புக்கெல்லாம் கோடு கிழிச்சிருக்கும், ஒரு பக்கம் மைண்டில் எதுவுமே இல்லையே, என்ன படித்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ இந்த மனநிலையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஒரு சில பேர் இந்த 90 நாள் மட்டும் அடைக்கிற முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் 3 வருஷம் படித்தவங்க இருப்பாங்க. அந்த 3 வருட வாழ்க்கைக்கு பண்ணக்கூடியது கடைசி அந்த 30 நாள். அந்த 30 நாள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த வந்து 120 அடுத்து 3வது 30 நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதாவது சிலபஸில் அந்த வார்த்தைக்கு இருக்குது, ஆனால் நியூ புக்கில் அதை பற்றின ஒரு பெரிய ஒரு தெளிவாக கொடுத்துருக்கல. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணால், அழகிய சொக்கநாத புலவரி பண்ணுறாங்க. அவரை பற்றி 7th தமிழ் புக்கில் திருநெல்வேலி சீமை லெசனில் வந்து கொஞ்சம் போது மட்டும் கொடுத்துருப்பாங்க, இங்கே பிறந்தார் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய நூல்களோ அல்லது அவருடைய தெளிவான எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் அவரை பற்றி என்ன பண்ணுவாங்க, பழைய புக்கில் இருக்கும், 6th தமிழ் புக்கில் பழைய புக்கில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் படிக்கணும். அப்புறம் சித்தர் மருத்துவமும் கொடுத்துருவாங்க. சித்தர்கள்லேருந்து கேள்வி அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2020 புக்கு 11th நியூ புக் 11th வந்து அந்த இது இருக்காது. ஆனால் 2019 வந்த எடிஷனில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நேரானவர்களுக்கும் என் வணக்கம். என் பெயர் சி பாலமுருகன். நான் கடந்த 2022 குரூப் 4ல் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி அந்த 120 நாளை கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம எப்படி இந்த வேலையை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில். நான் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த வருஷத்தில் பண்ணும்போது அந்த 120 நாள் நான் எப்படி பண்ணேன், அது கடைசி 120 நாள் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். அதனால் நான் வந்து தமிழை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை நல்லா படிச்சுட்டே வந்தேன். தமிழ் ஃப்ளோவாக படிச்சுட்டு வந்துட்டு ஜிஎஸ்ஸை ஒரு சப்ஜெக்ட் வைஸாக பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நம்ம வெயிட்டேஜ் ரிலேட்டடாக பொறுத்து சப்ஜெக்ட் ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ணிட்டே வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேட்சஸ், இப்போ எப்படின்னா நம்ம 2 விதத்தில் டெஸ்ட் பேட்ச் போடலாம். ஒன்று சப்ஜெக்ட் வைஸான டெஸ்ட் பேட்சஸாக இருக்கலாம், இல்லை இன்னொன்று வந்து சைட் பை சைடு ரெண்டுமே சேர்ந்து பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 200 மார்க் டெஸ்ட்டுங்கிறத கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 20-30 டெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. அது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிக்கிறது தான். அப்போ இந்த 120 நாளில் நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸான டெஸ்ட் போட்டு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து இந்த 120 நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான், அது உங்களுக்கான ஸ்டடி பிளானாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு காமனாக ஒரு 10 பேர் ஒன்றா படிக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது நமக்கானது என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பிளானை நம்ம முதல்ல வகுத்துக்கணும். நான் வந்து எப்போயுமே இன்னொருத்தவங்கள ஃபாலோ பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்க முடியும், நமக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கும், எதுக்கு நமக்கு வந்து இன்னும் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா எஃபோர்ட் போடணும் அப்படின்னு பார்த்து என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி நான் பீரியடைஸ் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு படிக்கணும், இதை செகண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன். நீங்களும் அதே போல் இது பண்ணிங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு மார்க் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, அப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக தான் பண்ண போகிறோம். அப்போ ப்ரிலிம்ஸுங்கிறப்போ அவங்களே பண்ணிட்டாங்க. தமிழில் ஒரு 100 மார்க், மேக்ஸில் 25, இது பொது அறிவுன்றதில் 75 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தமிழ் 100ங்கிறது கன்ஃபார்மாக தான் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மள்ட்ட உள்ள ஸ்கூல் புக்ஸ் தான் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் புக்ஸு, அதை நல்லா தரவாக படிச்சுட்டு நியூ புக்ஸை முதல்ல முடிச்சுட்டு, அதில் கவர் ஆகாத சில சிலபஸ் வந்து ஓல்டு புக்கில் கொஞ்சம் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணணும், ஓல்டு புக்லேயும் ஒரு தடவை திரும்ப கோ த்ரூ பண்ணிடணும். அது ஒரு 100 மார்க். இப்போ எப்படின்னா 200ல் பாதிக்கு பாதி தமிழாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 120 நாளில்
தமிழை நம்ம தொடாத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணால் டெய்லி தமிழை வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து புக்ஸை வந்து ஒரு 15-20 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து 6 to 12 மொத்தமும் படிச்சிட்டாலும் திரும்ப அதை கோத்ரூ பண்ணணும். தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை திரும்ப கோத்ரூ பண்ணுறோம், என்னென்ன ஒவ்வொரு தடவை படிக்கும்போது ஒரு 10 விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்குவோம். அதோட உட்பொருள் என்னங்கிறது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். அப்போ நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்து படித்து பண்ணுறோம்னா தமிழில் நம்ம ஆவரேஜாக ஒரு 90லேருந்து 95 கொஸ்டின் போட்டுடலாம். அப்போ அடுத்து பார்க்கும்போது மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. போன டைம் வந்து நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் மேக்ஸ் தான், வேலை பறிபோகிற காரணமும் மேக்ஸ் தான். ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரதுக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருமே மேக்ஸை வச்சு நிறைய பேர் சொதப்பிட்டு வந்தாங்க. நிறைய பேர் அந்த மேக்ஸில் நல்லா இதாக உள்ளவங்க மேக்ஸ்னால வேலைக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 169 to 67 சம்திங் வந்தப்போ ஒரு மேக்ஸில் 15 போட்டவங்களாம் இருக்காங்க. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட மேக்ஸில் 10 கொஸ்டின் அவங்களுக்கு இதாகிடுச்சு. அவங்க ஒரு 5 கொஸ்டின் போட்டிருந்தாலும் என்ன பண்ணிருக்கலாம், அவங்களாம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப சொதப்பினவங்களாம் இருக்காங்க. அப்போ மேக்ஸை நம்ம எப்படி பண்ணணும், மேக்ஸில் 25 மார்க்குங்கிறப்போ நம்ம மினிமம் ஒரு 22-23 கொஸ்டின் எப்படி போடுறது, அதுக்கு என்னென்ன தேவை. சிலபஸில் இதுவும் சேம் கான்செப்ட் தான். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன. மேக்ஸில் பார்த்தோன்னா வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு 15 டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு எந்த டாபிக் நம்ம ஸ்ட்ராங்கு, எந்த டாப்பிக்கில் நம்ம தப்பு பண்ணுவோம், அப்போ அந்த இதை வந்து அப்படியே அந்த 15 டாப்பிக்கும் தனியாக முதல்ல எடுத்து எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் HCF அல்லது சுருக்குக. அப்போ அதை ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த ஒரு டாபிக் கீழே இது வரைக்கும் என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு என்னென்ன தெரியும். ஸோ இப்போ சுருக்குக பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலாஸ் ஒரு 20-25 ஃபார்முலாஸ் இருக்கும். முதல்ல அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பேசிக்கான பின்னங்களில் கூட்டல் கழித்தல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அதோட பெருக்கல் வகுத்தல் அந்த மாதிரியான பேசிக் ஆப்ரேஷன் தெரிஞ்சுட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை எப்படி நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த சுருக்குகளை அதை யூஸ் பண்ணணும், அந்த இதை தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி சுருக்குகளை என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 30-40 மாடல் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, சுருக்குகளை எதை கேட்டாலும் என்ன பண்ணலாம், நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸை வச்சாச்சு நெக்லெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் அதுக்கு கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வரும். இதே போல் அந்த 15 டாப்பிக்கும் என்னென்ன, எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் நம்ம வீக்காக இருக்கும், எதுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும், எதை வந்து நம்ம லாஜிக்காக யோசித்து சால்வ் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் என்ன இருக்குது, என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத ஸ்ட்ராங் பண்ணி மேக்ஸை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மேக்ஸுக்குமே வந்து சோர்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸை பார்க்கணும். ஸ்கூல் புக்ஸ்க்கு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மினிமமாக நம்ம என்ன பண்ணணும், கடந்த ஒரு 4 வருஷத்தில் கேட்ட மேக்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸும் ஜிஎஸும் காமன். டிஎன்பிசி நடத்துகிற எல்லா எக்ஸாம்லையும் என்ன பண்ண போகிறாங்க, அந்த 100 மார்க் காமனாக வரப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 20-25 எக்ஸாம் நடக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு 25 கொஸ்டின் வச்சாலும் அதுவே என்ன ஆகிடுது, கிட்டத்தட்ட அது ஒரு 1000 கொஸ்டின் பக்கம் வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதையே நம்ம என்ன பண்ணணும்னா தொகுத்து பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 4 வருஷத்துக்குங்கிறப்போ ஒரு 1500 அதுலேருந்து 2000 கொஸ்டின் வந்திருக்கலாம் மேக்ஸில். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸு, அதுக்கடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ் புக். அதாவது ஒரு சில புக்ஸில் இப்போ ஒரு கணியனாக இருக்கலாம், இல்லை வேறு மேக்ஸுக்கு நீங்கள் எந்த இது பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த இதை வச்சுக்கலாம். அதில் என்ன பண்ணணும்னா நமக்கான டாபிக்ஸ், இப்போ வந்து ஒரு சுருக்குகளை நான் ஒரு 30-40 மாடல் சொன்னேன். அதுக்கு பேசிக் அல்ஜிப்ரா சொல்லிட்டோம். அப்போ அதில் இல்லாமல் எதுவும் புது மாடல் இருக்கா, புதுசாக இப்போ டிஎன்பிசியில் புதுசாக ஒரு சுருக்குலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ஒன்று கேட்குறாங்க. அப்போ அந்த மெத்தட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு புக்கு, அந்த புக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 மாடல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே தான் முதல்ல ஸ்கூல் புக்ஸை நல்லா தரவு பண்ணிடணும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை வச்சு பார்த்துருங்க. இப்படி பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸில் 25 வருதுன்னா மினிமமாக நம்ம 23 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ், இப்போ தமிழில் 100 மார்க்கு, மேக்ஸில் 25 மார்க்கு, மற்ற ஜிஎஸ்லேருந்து 75 மார்க் நம்ம தெரியும். அந்த 75 மார்க்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 9 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட்டும் கூட, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அது வந்து புதுசாக இருக்கும், நம்மளும் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கும். என்னென்னலாம் நாட்டில் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, ஒரு நாட்டை எப்படி ஆட்சி செய்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது, அவங்களோட அதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடியவங்க என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் தராங்க. மினிமமாக என்ன பண்ணலாங்க, ஒரு 10-15 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க. அந்த 75ன்றப்போ அதில் ஒரு 10-15ங்கிறது 9 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஒரு சப்ஜெக்டில் என்ன பண்ணுறாங்க, 10-15 கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்போது அந்த இப்போ 75 மார்க்லேயே ரொம்ப அதிக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவாக எது இருக்குன்னா அந்த பாலிட்டி இருக்குது. நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி வந்துச்சு, அதோட முகவுரை என்ன, அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன, அட்டவணைகள் என்ன, அதோட சரத்துக்கள்லாம் என்ன சொல்லுது, இதுதான் வந்து மொத்த பாலிட்டியும் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் உள்ள பிரான்ச்சஸாக என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கக்கூடிய
அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் என்ன, அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் என்ன, அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடியது. இப்போ வந்து பொது வாழ்வில் ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஊழலுக்கு எதிராக என்னென்ன அமைப்புகள் இருக்குது, அதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, அந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகளுடைய தலைவர்கள் யார், அதை எப்படி நியமனம் பண்ணுறாங்க, அந்த அமைப்புகளுக்கு எப்படி வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பாதுகாப்பை பண்ணுறாங்க. அப்போ இதுதான் அந்த சிலபஸ் அதை தான் சொல்ல வராங்க. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அதில் என்னென்ன நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோமாங்கிறத அந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து 2019 எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டினுக்கு மேலே கேட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பெனிஃபிட் என்ன, 15 வந்து எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே கேட்டிருந்தாங்க. 2019 அதிக வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. 2019க்கும் இந்த 22க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 ஒரு பேசிக்கான கொஷின்ஸாக இருந்துச்சு, 22 வந்து ஒரு அனாலிட்டிக்கலான கொஷின். அனாலிட்டிக்கலுங்கிறப்போ நமக்கு அந்த சப்ஜெக்டில் என்ன புரிதல் இருக்குது, சிலபஸில் இவங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருக்கா, சிலபஸ் இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவைங்கிறத இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளோட ஸ்கில் செட்டை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. 2019 எல்லாமே ஒன்லைனர் கொஷின்ஸாக இருந்துச்சு. அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக ஒரு கொஷின், கடமைகள் ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லி ஒரு விதினா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் 2022 வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விதி என்ன சொல்லுது, அந்த விதிக்கான காரணம் என்ன, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறக்கூடிய ஒரு அனாலிட்டிக்கல் ரீதியான கேள்வி வந்திருக்கு. அப்போது எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அப்டேட் பண்ணிக்கணும். அப்போ 2022 அப்படி கேட்டாங்க. இப்போ அடுத்து 2024 இப்போ அடுத்த எக்ஸாம் வருது. இப்போ 24 இருக்கக்கூடியதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், வெறுமனே வந்து ஒரு ஃபேக்ட் ரீதியாக மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி கான்செப்ட் ரீதியாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபேக்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணணும் தான், ஆனால் அது வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே மனப்பாட பார்வையிலே பார்க்காம எல்லாத்தையும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுக்காக இந்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கான பின்னணி என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாலிட்டி என்ற சப்ஜெக்டை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது வந்து இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக படிக்கக்கூடிய நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 தான். 10th ஸ்கூல் புக்கில் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இதை பற்றி 3 இது கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து அதை வந்து 12th வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அதனுடைய பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மத்திய அரசில் வந்து என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் பற்றி வருது, நிர்வாகத்துறை தனியாக, சட்டமன்றம் தனியாக, அதுக்கடுத்து நீதித்துறை தனியான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமானதுவாக இருக்கும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடிக்கடி பண்ணக்கூடியது கூட்டாட்சி தத்துவம். அப்போ அந்த கூட்டாட்சி தத்துவம் எப்படி பண்ணுச்சு, அது இந்தியாவினுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்குது, கூட்டாட்சிலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 12th புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ப்ளிட் பண்ணியே படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா 10th புக்கில் நம்ம எப்படி பண்ணுறோம், 10th 12th காமனானது, அதை முதல்ல முடிச்சிடணும். அதுக்கடுத்து வந்து எலெக்ஷன்ஸ், அப்புறம் உள்ளாட்சி நிறுவனங்கள், இதெல்லாம் வந்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனோட இது என்ன, அப்புறம் மக்களாட்சி முறைகள், இந்தியாவில் எந்த மாதிரியான மக்களாட்சி முறை பண்ணுறோம், மக்களாட்சின்ற கான்செப்ட் எப்படி உருவாச்சு, அதனுடைய கண்டினியூஷன் என்ன அப்படிங்கிறது லேட்டராக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து 10, 11, 12 அந்த 3 புக்கு வந்து இப்போ பண்ணணும். அதோட தவிர்த்து சில விஷயங்கள்லாம் 6th to 9th வரைக்கும் வந்து சின்ன டாபிக்ஸாக ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கோ த்ரூ பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அதை மேட்சப் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பாலிட்டியை கவர் பண்ணிடலாம். பாலிட்டி வந்து ஒரு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. பாலிட்டிக்கான புரிதல் நம்ம இருக்கணும். சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க, அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா அது போதும். அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதுக்கடுத்து என்ன சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஐஎன்எம்மாக இருக்கலாம், அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இப்போது இது ஓகே, இது வந்து மார்க் பாயிண்ட் ஆஃப் இது நம்ம தனியாக என்ன பண்ணிருப்போம், ஏற்கனவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி பார்க்கணுங்கிறத போய் பண்ணிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 120 days, இந்த 120 நாள் இருக்கு இல்லையா, இதை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம், இதில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 120 நாளில் வந்து நான் பண்ணக்கூடிய நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து சும்மா இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு இது 120 நாளே அதிகம், இதே வந்து ஐயோ ரொம்ப நாளுக்கு கம்மியாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம வந்து இதை எப்படியோ சிலபஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்குது, நம்ம நிறைய வந்து மிஸ் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எண்ணம், அந்த கவலை, வருத்தத்தெல்லாம் முதல்ல ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு 120 நாள் இது ஒரு மராத்தான் மாதிரி. 120 நாள் என்ன பண்ண போகிறோம், டெய்லி காலைல எந்திரிக்க போகிறோம், திரும்ப படிக்க போகிறோம், தூங்க போகிறோம், அதே ரொட்டேஷனான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். மராத்தானில் வந்து நமக்கு ஸ்பீடு முக்கியம் கிடையாது, நம்ம கண்டினியூஸாக அந்த 120 நாள் ட்ரை பண்ணோமாங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், அந்த 120 நாளும் நல்லா படிக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து கடமைக்குன்னு பண்ணக்கூடாது, நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்த இது உண்மையிலே தெரிஞ்சுக்கிறதுக்கான பயன் இருக்கா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த 120 நாளுங்கிறது ஒரு தாராளமான ஒன்று தான், ஈஸியாக பண்ணலாம். எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழை வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான்
ஜிஎஸ் வந்து நான் ரொம்ப டைம் படித்ததுனால எனக்கு ஜிஎஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தமிழ் வந்து அப்போ தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா நான் தமிழ் சிலபஸில் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னதுனால தமிழை படிக்காமல் என்ன பண்ணிட்டேன், ஜிஎஸ் மட்டும் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப டிசம்பர் மந்த் வாக்கில் தான் வந்து தமிழ் உண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஜூலையில் எக்ஸாம் வந்துடுச்சு. அந்த இடைப்பட்ட ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே தான் என்ன பண்ணேன், தமிழை திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். அப்போது இப்போ அந்த இது கிடையாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம மினிமம் ஒரு 6 மாதம் என்ன பண்ணிருக்கலாம், நம்ம தமிழை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கோத்ரூ பண்ணிருக்கலாம். தமிழை வந்து டெய்லி படித்து இது பண்ணிருப்போம். அதே போல் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான பரப்புரை என்னென்னா, தமிழை மட்டும் படிச்சிருங்க, தமிழையும் மேக்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து போய்ட்டு சும்மா எழுதுனால என்ன ஆகிடும், ஜிஎஸ்சில் மார்க் வந்துடும், வேலை கிடச்சிடுவாங்க. அது மிகப்பெரிய பொய். அதை வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, அது நம்ம பொய் தான் கூட, கனவுல கூட அந்த மாதிரி விஷயம் நம்பக்கூடாது. இப்போ உள்ள காம்படிஷனுக்கு நமக்கு தமிழுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஜிஎஸ் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஜிஎஸ்சில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இதாக இருக்கும். இப்போது என்னோட இதை பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்னால தான் எனக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் வந்துச்சு. இல்லைனா நானும் வந்து நார்மலாக தமிழ் மட்டுமே படிச்சுட்டு தமிழ் இந்த மேக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க் எனக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ஜிஎஸ் வந்து ரொம்ப நாள் நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தேன். நான் தமிழ் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதே அதை விட ஒரு பங்கு கூடவே நான் ஜிஎஸ்க்கு தருவேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், தமிழ் நம்ம என்ன தான் வந்து ரொம்ப ஒரு அதிகமாக படித்தாலுமே அந்த ஒரு 95 to 98 அந்த மார்க்கை தாண்டி பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிக்கிறவங்களும் 95 மார்க் எடுத்திருப்பாங்க, நார்மலாக படித்தவங்களும் அதே 95 மார்க் எடுத்துருவாங்க. ஏன்னா தமிழ் வந்து ஒரு லிபரலான கேள்வியாக இருக்கும். அது வந்து ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து அதே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸாம்ஸில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஆனால் ஜிஎஸ் அப்படி கிடையாது. ஜிஎஸ் வந்து அந்த ஃபேக்டாக, அதாவது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம அட்டனே பண்ண முடியும். அப்போ நான் வந்து ஜிஎஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஜிஎஸ்சில் எனக்கு அதனால தான் என்ன 92 மார்க் வந்துச்சு ஜிஎஸ்சில். போன வாட்டி கொஸ்டின் வந்து வெறுமே கூற்று காரணம் அந்த மாதிரியே கேள்வி இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் தாண்டி பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் நம்ம அந்தளவுக்கு கான்செப்ட் ரீதியாக ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். அப்போது ஜிஎஸ்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்கன்னா, தமிழை விடவும் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக ஜிஎஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ உள்ள ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி 120 நாளைக்கு தமிழ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறோமா, அதுக்கடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வந்து ஜிஎஸ் படிக்கணும். அது இல்லாமல் அந்த உங்களோட இதை பொறுத்தது. ஒரு சில பேர் வந்து 8 மணி நேரம் படிப்பாங்க, ஒரு சில பேர் 6 மணி நேரம் படிப்பாங்க. ஆனால் அது ஒவ்வொருத்தவங்களோட டைம். ஒரு சில பேர்லாம் 16 மணி நேரம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. என் கூடயே வந்து 14 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கிறவங்களாம் இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்க. முக்கியமாக வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அது நம்ம ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸ் வரும், அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க, திரும்ப உட்காந்து மேக்ஸே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்குன்றதை இது பண்ணாமல் மேக்ஸே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் தமிழ், மேக்ஸு, அதோடு சேர்த்து ஜிஎஸ்சில் ஒரு சப்ஜெக்ட். அப்போது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 3 சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட்லேயும் ஒரு டாபிக். இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் 6th தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், மேக்ஸில் நான் வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் பார்க்குறேன். அதுக்கடுத்து ஜிஎஸ்க்கு வரும்போது பாலிட்டி சப்ஜெக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக். சிலபஸில் உள்ள ஒரு வார்த்தை என்ன, இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருவாங்களா, அப்போ இந்திய அரசியலமைப்பில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, 10th புக்கு 12th புக், அது 2 லெசன் படிச்சிடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், மேக்ஸில் எல்சிஎம் ஹெச்எஃப், இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தணும், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தணும். அடுத்து 6th தமிழ் புக்கு, 6th நியூ புக் என்ன பண்ணணும், தமிழ் புக்கை நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதில் உள்ள கொஷின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு படிக்கிறது இம்பார்ட்டனோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 120 நாளில் எவ்வளோ டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் நெருங்கிடுச்சு, எனக்கு டைம் இல்லைன்ட்டு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே போவாங்க. அது எப்படின்னா, அந்த ஒரு ஓட்டக்கூடத்தில் தண்ணி பிடிச்ச கதையாக தான். தண்ணி பிடிச்சிட்டே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணாமல், இது எதுவாக இருந்தாலும் சரி தான், ஒரு கலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம அதை ரியல் டைமில் அதை அப்ளை பண்ணாத வரைக்கும் என்ன ஆகாது, அது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதாக மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், அது ரொம்ப லைஃப் லாங் யூஸ் ஆகும் இல்லையா. அதே தான் இங்கேயும் நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு தியரிட்டிக்கலான ஒன்று. அது நம்ம டெஸ்ட்டு மூலமாக இது பண்ணுறது அல்லது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இது பண்ணுவதெல்லாம் இது நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கும் ப்ராக்டிஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அப்போ அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்ஸாக நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி. அடுத்து உங்கள் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் என்னோட விதில் என்ன சொல்ல அப்படின்னா, 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 6th ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6th பேசிக்ஸான கிராமர் இருக்கும். அப்போ அந்த இலக்கணம் வந்து நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12 ஸ்டார்ட் பண்ணணும். நான் இது அதே போல் இந்த குரூப் 4 தான்
நான் 10th புக் வரைக்கும் தான் படிப்பேங்கிற மனநிலையெல்லாம் சுத்தமாக மறந்துடுங்க. அந்த இதுக்கான காலம்லாம் என்ன பண்ணிடுச்சு, எப்போயே முடிஞ்சிச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி வந்திருந்தீங்கன்னா போதும், ஓகே 10th புக்கு தான் படிப்பேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணாங்க, 10, 11, 12 தாண்டி ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் படிக்கிற அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நாலேஜும் ஸ்கில்லை என்ன பண்ணிக்கணும், நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான வழி என்னென்னு பார்க்கணும். இப்போது தமிழ்னா 6th ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். ஜிஎஸ்லாம் 10, 11, 12 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 6th to 9th படிக்கும்போது என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் ஜிஎஸ்க்கு 10, 11, 12 சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு டாப்பிக்கில் ஒரு 100 விஷயம் தெரிஞ்சுக்கும். 10th 11 பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 6th புக் எடுத்தோம்னா அது ஒரு 20, 30 தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை முதல்ல வந்து ஒரு 100 பெரிய மலையை வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உள்ள அந்த சின்ன சின்னதெல்லாம் என்ன தெரியாது, நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. முதல்ல ஒரு பெரிய மாத்திரை வெயிட் பண்ணுறோம்னா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக இப்போ அதோட இது டிஃப்ரென்ஸ் இது இருக்கும் இல்லைங்களா, நமக்கு அந்த கஷ்டம் இருக்காது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ ஜிஎஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து 120 நாள் சொன்னோம்னா ஒரு 4 மாதம் இருக்குங்களா, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டேஜாக கரெக்டாக அந்த மந்த்லியே பிரிச்சுக்கலாம். 4 மாதத்துக்கு என்ன பண்ணால் 4 30 நாளாக பிரிச்சிடலாம். 4 30 நாள் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு 90 நாட்கள் என்ன பண்ணோன்னா ஸ்டடீஸ் தான் ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்னலாம் புதுசாக தெரிஞ்சு இன்னும் என்னென்ன நம்ம படிக்காமல் மிஸ் பண்ணிருக்கோம், இன்னும் வேறு என்னென்ன இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கோம், இன்னும் இதுக்கெலாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அதாவது சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு வழி பண்ணி வச்சுருப்போம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆகி பண்ணிருப்பாங்க. நோட்ஸ்னோடனே புக்கில் உள்ளது அப்படியே எழுதுறது கிடையாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக ஒரு பக்கத்தில் உள்ளதை ஒரு 2-3 வார்த்தை அல்லது ஒரு பேராக்குள்ளே சுருக்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனா லாஸ்ட் டைமில் அந்த டாப்பிக் நமக்கு ரிவைஸ் பண்ண யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கலாம். இதெல்லாமே என்ன பண்ணணும்னா மொதல் 90 நாளைக்கு பண்ணணும். இது மெஜாரிட்டியாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பார்த்துடணும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டும் என்ன பண்ணணும், மொதல் 90 நாளைக்கு லைவ் பண்ணணும். கடைசி 30 நாளுங்கிறது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அது ஏன்னா இப்போது நம்ம ஒன்றும் கொஷின்ஸ் வந்து நம்ம கிடைக்காம இல்லை, எவ்வளோ சோர்ஸுங்கிறது ஒரு கடல் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது முதல்லலாம் வந்து சோர்ஸ் தேடுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லாமே டெலகிராம் குரூப்ஸில் இருந்து ஆரம்பித்து யூடியூப் சேனல்ஸ்லேருந்து எல்லாமே, ஒரு யூடியூப் சேனல்னால் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பார்த்தோன்னாலே ஒரு 200-300 சேனல் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதனா ஒன்று இது பண்ணணும், இந்த கொஸ்டினை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மொதல் 90 நாள் வந்து அப்படியே சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து முடிக்கிறதுக்கான ஒரு இதுவாக வச்சு 90 நாளில் அதை முடிச்சிடணும். கடைசி 30 நாள் எந்த அளவுக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் போட முடியுமோ, கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபுல் டெஸ்ட்டையும் ஒரு கோத்ரூ பண்ணணும். ஃபுல் டெஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 30 நாளில் நீங்கள் ஒரு 40 கொஸ்டின் பக்கம்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த 40 கொஸ்டின் எழுதி அதில் ஆவரேஜாக உங்களுக்கு 150க்கு மேலே மார்க் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் வேலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்ம எக்ஸாம் போய் எழுதும்போது எக்ஸாம் எவ்வளோ டஃப்பானதாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். ஃபஸ்ட் அப்போ அந்த 90 நாளில் மொதல் 30 நாள் என்ன பண்ணணும், அடுத்த 30 நாள் என்ன, அடுத்த 30 நாள் என்ன. மொதல் 30 நாள் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய இப்போ வந்து இது ஒரு புதுசான ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படித்தது எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு வந்து ஒரு நாள் படிப்போம், ஒரு நாள் கேப் விடுவோம், அப்புறம் ஒரு நாள் படிக்க மாட்டோம், திடீர்னு அப்படியே பண்ணுவோம், அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த 120 நாளுங்கிறது இது ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு எஃபர்ட் வேணும். 120 நாளில் நம்ம ஒரு நாள் கூட நம்ம கேப் பண்ணக்கூடாது. அப்போ அந்த 120 நாளில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா படிச்சிருந்துருக்கலாம், இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்துருக்கலாம், இன்னும் ஒரு 3 மணி நேரம் இதை தெரிஞ்சிருந்துருக்கலாமே, அப்போ அந்த டாபிக் படிச்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம அட்டன் பண்ணிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படுற மாதிரியான செயலை வந்து நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ. அப்போது இந்த 30 நாள் நம்ம எப்படி இது பண்ணிக்கணும், மொதல் 30 நாளில் வந்து நமக்கு ஈஸியானது, நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே வந்து நமக்கு ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு என்றைக்குமே விருப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ஒரு சுமையாகவும் எடுக்க மாட்டோம். அதே தான் இங்கேயும் அதே இதை நமக்கு பயன்படுத்துகிறோம். நமக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அந்த சப்ஜெக்ட்லேருந்து அந்த 30 நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 30 நாள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து தமிழ் உங்களுக்கு பிடிக்குமா, தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிஎஸ்சில் நான் பாலிட்டி சொன்னேன்னா மார்க் வெயிட்டேஜ் பற்றி சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்சில் எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு அந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு எது பிடித்தமானதாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸை மொதல் 30 நாளில் இது பண்ணுங்கள். அந்த 30 நாள் ஷெடியூல் என்ன பண்ணணும்னா, மொதல் 10 நாள் நமக்கு பிடிச்சதாக இருக்கணும், அடுத்த 5 நாள் நமக்கு டஃப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், மறுபடியும் ஒரு 10 நாள் பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கணும், மறுபடியும் ஒரு 5 நாள் என்ன பண்ணணும், நமக்கு டஃப்பாக நினைக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஆல்டர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அந்த படிக்கிறதுக்கான அந்த இது தெரியாது, ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது. அதிகம் ஐயோ இன்னும் இவ்வளோ படிக்கணும், இன்னும் நமக்கு நிறைய தெரியல அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 நாள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ இன்னும் ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணால் கூட ஐயோ நம்ம இப்போ 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்,
நமக்கு இன்னும் என்ன இருக்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ரொம்ப படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இதாகிடும். அந்த ஒரு 10 நாள் 10 நாள் நம்ம வந்து எப்படியாச்சும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபோன் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம், ஒரு 10 நாள் நல்லா உட்காந்து படித்து ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் படித்து பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக அந்த ஒரு பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸை படிக்கும்போது அல்லது புக் எடுக்கும்போது நமக்கு அந்த சோம்பல் இருக்காது. அந்த மாதிரி சோம்பல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து புக்கையே வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக படிக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, போர் அடிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டான கேப்பில் வந்து நம்ம அதை இது பண்ணிக்கணும். இப்போ ஒரு 2 மணி நேரம் படிக்கிறோமா, ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் பிரேக் எடுத்துக்கணும். அந்த பிரேக்குங்கிறது வந்து தூங்குறதுக்கோ அந்த மாதிரி கிடையாது. அந்த 2 மணி நேரம் படித்ததை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்கள் நோட்ஸில் அல்லது ஒரு வெறும் பேப்பரில் சும்மா எழுதி பார்க்கலாம். அந்த 2 மணி நேரம் படித்ததில் என்ன தான் நம்ம இது பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை இது பண்ணி பார்க்கலாம். அந்த டைம் பீரியடை எப்படி அந்த ஒரு 2 மணி நேரங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அப்லோடிங் மாதிரி டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த 1/4 மணி நேரங்கிறது அதை செக் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக இதாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான். அப்போது நமக்கு என்ன 2 மணி நேரத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த 1/4 மணி நேரத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, 2 மணி நேரத்தில் எதுவும் நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன தப்பு பண்ணிங்க அதை சரி பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் படிக்கணும். அடுத்து மறுபடியும் கேப்பு. இப்போ நான் 2 மணி நேரங்கிறது நம்மளோட இதை பொறுத்து. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் நாள் உட்காரும்போது என்ன பண்ண முடியாது, 2 மணி நேரமும் கண்டினியூஸாக படிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் படிக்கலாம், அடுத்து கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கலாம், அடுத்து பிரேக் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமானது வந்து அந்த பிரேக்கை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அதை போய்ட்டு நம்மளது 1/2 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பிரேக்கு, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறது, அடுத்து ஒரு 1/4 மணி நேரம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு டைம் என்ன பண்ணுவோம், வேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கும் அந்த பிரேக்குன்ற பேரில். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. படிக்கிறதுல அட்லீஸ்ட் என்னது ஒரு 1/10 வேணால் இருக்கலாம். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறோன்னா 1 மணி நேரம் அதை ரிவிஷன் மட்டும் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அங்கே இது பண்ணணும். ரொம்ப அதிகப்படியான டைம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. அப்புறம் 30 நாள் சொல்லி தெளிவாக நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் நீங்கள் 6th to 10th 30 நாளைக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நம்ம 6th to 10th தமிழ் புக்கை முடிச்சிடலாம். பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டில் உங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் என்னவோ அந்த 2 சப்ஜெக்ட்டை நீங்கள் முதல் 30 நாளில் முடிச்சிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 5லேருந்து 6 டாபிக் நல்லா தரவு பண்ணிடலாம். அப்போது பாருங்கள், 6th to 10th தமிழ் படிச்சிட்டோம். அடுத்து 2 சப்ஜெக்ட் முடிவு வரும். ஒன்று பாலிட்டியாக இருக்கணும், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கணும். பாலிட்டி ஹிஸ்ட்ரி செஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20 கொஸ்டினாச்சும் மினிமமாக வரும்னு நம்ம சொல்லலாம். அப்போது இதில் ஒரு 20 மார்க்கு. 9th to 6th to 10ங்கிறப்போ தமிழில் ஒரு 70 கொஸ்டினாச்சும் வந்துடும். அப்போ 70-20 இது ஒரு 90 மார்க் பக்கம் வந்து போச்சு. அது இல்லாமல் மேக்ஸில் நம்ம ஒரு 5 டாபிக் பார்த்துட்டோம்னா அதில் ஒரு 8 கொஸ்டின் வச்சாலும் என்ன ஆகிடுச்சு, 98 கொஸ்டின். அதாவது ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய 200ல் பாதி என்ன பண்ணிட்டோம், முதல் 30 நாள்லேருந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த 30 நாளில் தான் என்ன பண்ண போகிறோம், அடுத்த 30 நாளில் இப்போ வந்து இன்னும் நமக்கு என்னென்னலாம் ரொம்ப படிக்காமல் இருக்கும். இதில் வந்து நம்ம அட்லீஸ்ட் இப்போ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன எண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஜியாகிரஃபியோ அல்லது எக்கனாமிக்ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப செலக்டிவாக படித்து வச்சுருப்போம். அதில் என்ன இருக்குது ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் 2வது 30 நாட்களில் எடுக்கணும். அதில் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், 11th to 12th தமிழை பார்க்கணும். அதோடு சேர்த்து ஜிஎஸ்சில் எந்த சப்ஜெக்ட்னா முக்கியமாக வந்து எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த 2 சப்ஜெக்ட் பண்ணணும். எக்கனாமிக்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியானதே மாறிட்டாங்க. முதல்லலாம் வந்து ஃபுல்லாகவே புக்கில் என்ன இருக்கோ அது மாதிரி ஃபேக்ட் ரீதியாக வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 8 கேள்வி கேட்குறாங்கன்னா 4 கேள்வி பக்கம் என்ன பண்ணிடுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக வந்துடுது. ஏன்னா இப்போ G20 மாநாடு, G7 அதில் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், பொருளாதார ரீதியான ஒப்பந்தம் என்ன நடக்குது, அப்புறம் இந்த காலநிலை மாநாடுகள், இந்த மாதிரியான கேள்விகள் அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட்டை நம்ம கோத்ரூ பண்ணணும். 3 சப்ஜெக்ட் ஒரே சிமிலராக பண்ணலாம். ஒன்று பாலிட்டி, அடுத்து ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, தனியாக பிரித்து பார்க்கவே தேவையில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி உருவானாங்க, அவங்களுடைய ஆட்சி முறைகள் என்ன, இதெல்லாம் வரலாறுல நம்ம பண்ண போகிறோம். அதே பொலிட்டிக்கல்னு வரும்போது அந்த இப்போ இருக்கக்கூடியது, அதாவது 1947க்கு அப்புறம் அரசியலமைப்பு ரீதியாக என்னென்ன வந்துச்சு, அதுக்கான சட்டங்கள் என்ன, இப்போ கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்ன, இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவாக இருக்கலாம். அது இதனுடைய வேறு எப்போ இருந்துச்சு, பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை எப்படி கொடுத்தாங்க, வாக்குரிமை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பதவிகளிலே வந்து அவங்களுக்கான இடஒதுக்கீடு தர அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ இதனுடைய ப்ராசஸ் என்ன, இதோடைய வரலாற்று பின்னணி என்ன, இதுதான் வந்து நம்ம பொலிட்டிக்கல் லைவ் பண்ண போகிறோம். அப்போ வரலாறு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது 2த்தையும் நீங்கள் அப்படியே சேர்த்து பண்ணி இதை ஒரு 30 நாளில் முடிச்சணும். அடுத்த 30 நாளைக்கு வரும்போது ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரியான கான்செப்ட் ப்ளஸ் ஃபேக்ட் இது 2த்தையும் கலந்து படிக்கக்கூடியது அந்த ஜியாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும். அப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்டை 2வது 30 நாளில் எடுத்தணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 11th 12th தமிழ். அதுக்கடுத்து அடுத்த 30 நாள் வருதுன்னா இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் 6th to 12th நியூ புக்கை கவர் பண்ணிட்டோம். அடுத்து 3வது 30 நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது சிலபஸில் அந்த வார்த்தைக்கு இருக்குது, ஆனால் நியூ புக்கில் அதை பற்றின ஒரு பெரிய ஒரு தெளிவாக கொடுத்துருக்கல. இப்போ ஒரு
எடுத்துக்காட்டு என்ன பண்ணால் அழகிய சொக்கநாத புலவர் பண்ணிருப்பாங்க. அவரை பற்றி 7th தமிழ் புக்கில் திருநெல்வேலி சீமை லெசனில் வந்து கொஞ்சம் போது மட்டும் கொடுத்துருப்பாங்க, இங்கே பிறந்தார் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய நூல்களோ அல்லது அவருடைய தெளிவான எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் அவரை பற்றி என்ன பண்ணுவாங்க, பழைய புக்கில் இருக்கும், 6th தமிழ் புக்கில் பழைய புக்கில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் படிக்கணும். அப்புறம் சித்தர் மருத்துவம் கொடுத்துருவாங்க. சித்தர்கள்லேருந்து கேள்வி அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2020 புக்கு 11th நியூ புக் 11th வந்து அந்த இது இருக்காது. ஆனால் 2019 வந்த எடிஷனில் சித்தர்கள்னு ஒரு தனி லெசனே இருக்கும். அப்போது அந்த லெசன் வந்து இப்போ இருக்கக்கூடிய புக்கில் இல்லையன்ட்டு நம்ம படிக்காம விடக்கூடாது. அந்த லெசன்லேருந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். 2019க்கும் 20க்கும் என்ன வித்தியாசம் 11th புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 10 ஏழுகள் கொடுத்துருப்பாங்க. 2020 அது அந்த கொரோனா டைம் அப்படின்றனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிலபஸை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. 10 ஏழு இருந்தது 8 ஏழாக மாற்றிருப்பாங்க. அந்த 2 ஏழுலையுமே நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக ஒரு சில டாப்பிக்லாம் கவர் ஆகும். அதில் முக்கியமானது இந்த சித்தர்கள். நம்ம சித்தர்களை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சித்தர்கள்லேருந்து கேள்வி ஏற்கனவே கேட்டாங்க. போன குரூப் 2 என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லெசன்லேருந்து 2 கேள்வி வந்துச்சு. அப்போ பாருங்கள், அது வந்து சிலபஸில் அதாவது நியூ புக்கில் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். போன 2022 குரூப் 2 அந்த லெசன்லேருந்து ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம சிலபஸில் இருக்கிறது தான் பார்க்கணும். பழைய புக்கா புது புக்கா இல்லை அந்த புக்கு மாறிடுச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. சிலபஸில் இருக்கக்கூடியது என்ன, சிலபஸில் இருக்கக்கூடியதில் தேவையான அளவுக்கு கண்டென்ட் நியூ புக்கில் இருக்கா, ஓகேப்பா, அப்போ நியூ புக் மட்டும் போதும். இல்லை நியூ புக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம இன்னும் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓல்டு புக் எடுத்து பாருங்கள். அதை தான் என்ன பண்ண போகிறோம், 3வது 30 நாளில் தமிழில் 6th to 12th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதில் நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன தேவை அதில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அது தேவையானதை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கிறோம். அது தமிழ் புக்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாரதியார் பாரதிதாசன் கவிமணி இருக்காங்கன்னா அந்த ஆசிரியர் குறிப்பெல்லாம் சேமாக தான் இருக்க போகுது. மிஞ்சி போனால் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் என்ன பண்ணலாம், இங்கே உள்ளது அங்கே கொடுக்காம வந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை இங்கே இருக்கக்கூடியதை எடுத்து நீங்கள் நியூ புக்கில் எழுதிட வேண்டியதான். அப்போ என்ன பண்ணலாம், நியூ புக்கை திரும்ப நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது ஈஸியாக பழைய புக்கும் சேர்த்தே படிச்சிடலாம். பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணாதீங்க, அதோடைய பொருட்களை புரிஞ்சுக்கங்க. பொருளை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பொருள் என்ன நூல்களை இடம்பெறுது, ஒரு நூல் இருக்குன்னா அதோடைய அதோடைய கொள்கை என்ன, அந்த நூல் வந்து எதை பற்றி சொல்லும். இப்போ சிலப்பதிகாரம்னா நமக்கு தெரியும், கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாறு என்ன பண்ணுறாங்க, கண்ணகியினுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே பண்ணுறாங்க இல்லையா. அப்போது கண்ணகியினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன, அவங்க எங்கே ஆரம்பித்தாங்க, பூம்புகாரில் ஆரம்பித்து எப்படி சேர நாட்டுக்கு போயிட்டு ஒரு தெய்வமாக மாறுறாங்கங்கிறது காவியமாக என்ன பண்ணுறாங்க, சிலப்பதிகாரம் எடுத்திருக்காங்க. அப்போது இதில் வரக்கூடிய வழியில் ஒரு கதை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த இடைப்பட்ட கதை வந்து கண்ணகி ரிலேட்டடாக வருதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பண்ணல. அதே போல் தான் பாடல்களுக்கும் அதனுடைய வரிகள் மீது வந்து வரி வந்து பொருள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அதுக்கான அந்த வரி முழுசும் நம்ம மனப்பாடம் பண்ணணும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வரிகளுக்கான பொருள் தெரியணும். பொருளை வைத்து இந்த பொருள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, இந்த ஆசிரியர் இதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருந்தால் போதுமானது. ஏன்னா இது அடிக்கடி நிறைய பேர்கிட்ட கேட்டதும் கூட, தமிழில் வந்து எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணணுமா, இல்லை மனப்பாட பாட்டு மட்டும் படித்தா போதுமா, அதாவது மனப்பாட பாட்டு மட்டும் படிக்கலாம் தேவையில்லை. ஏன்னா கேள்வி அந்த மாதிரி வந்திருக்கு. 9th புக் பழைய 9th புக்கில் வந்து கலிங்கத்து பரணி கொடுத்துருப்பாங்க. அதில் மனப்பாட பகுதி வந்து 3வதாக உள்ள பேர், அதாவது 3வதாக உள்ள பேரால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 19 குரூப் 4 என்ன பண்ணாங்கன்னா 2வது பேரா வந்து மனப்பாட பகுதியே கிடையாது, அதில் இருந்தால் கேள்வி வந்துச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, வெறும் மனப்பாட பகுதி மட்டும்தான் ஒரு படி வரும். குரல்னாலுமே என்ன பண்ணுவாங்க, வெறும் மனப்பாட பகுதி இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரல் மட்டும்தான் கேட்பாங்க. அந்த மாதிரியான என்னெல்லாம் அந்த மாதிரியான இதுவே கிடையாது. அதெல்லாம் வந்து ஸ்கூல் கிடையாது, நம்ம ஸ்கூல் படிக்கல. மனப்பாட என்ன பண்ணுவோம், இங்கே இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும், இதில் தான் கேள்வி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மறந்துடுங்க. அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து எல்லாத்த பற்றின ஒரு தெளிவான புரிதல் வேணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா பாடல்களையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பாடலோட பொருட்களை புரிஞ்சுக்கணும். இந்த ஆசிரியர் இந்த கருத்து தான் எடுத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த கருத்து நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லைனில் உள்ள ஒரு வார்த்தையை இப்போ நீ அதோட பொருள் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். அல்லது இந்த ஒரு வரியவே கொடுத்துட்டு இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் வந்து இப்போ ரொம்ப இதாகக்கூடியதுன்னா ஒரு வரி வினாக்கள், அதாவது இந்த ஒரு ஸ்கூல் புக்கில் வந்து உரைநடை பகுதியாக இருக்கும். அங்கே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு செய்யுளோட ஒரு வரியை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வரி அதே இதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்து இப்போ வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அப்போது அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வைப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு வரி வரும். அதாவது நம்ம சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஊசி வச்சு தைக்கிறது, அதே மாதிரி ஊசி வச்சு தைச்சதே என்ன பண்ணுறாங்க, நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நற்றிணையில் எப்படி அந்த காயத்தை சரி பண்ணுறாங்க, அதாவது சுறா தாக்கி ஏற்பட்ட காயத்தை வந்து எப்படி அவங்க வந்து தையல் போட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நற்றிணையில் இது பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரியான கருத்தெல்லாம் வந்து முன்கூட்டியே தான் இருக்குல்ல. இப்போ இருக்கக்கூடிய வர மருத்துவத்தை வந்து முன்னாடியே இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சங்க காலத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை என்ன பண்ணுறாங்க, ஒரு நூல் வந்து சொல்லுது இல்லையா, அது எந்த நூல் அப்படின்ற கேள்வி வரும். இன்னொன்று ஒரு புலவர் இருப்பாங்க, ஒரு மன்னர், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு வந்து இருக்கும். அப்போ இந்த புலவர்களுக்கான நட்பை பற்றி பாடக்கூடிய பாடல் என்ன. இப்போ அவையார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதியமானுக்காக
பல்லவ மன்னன்ட்ட என்ன பண்ணிருப்பாங்க, போர் வந்து வேணான்னு சொல்லி ஒரு சுமூகமாக பண்ணுறதுக்காக ஒரு தூதுவனாக போவாங்க. அப்போ அது குறித்து சொல்லக்கூடிய நூல் என்ன? இதெல்லாமே நான் சொன்ன இதில் ரெண்டுமே வந்து ஏற்கனவே ஒரு கேட்ட கேள்வி தான். அப்போ இந்த மாதிரியான கேள்வி வருது இல்லையா, அப்போ எந்த மாதிரியான கேள்விக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும். வெறும் பாடலை மட்டும் மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனுடைய பொருள் என்ன, அந்த நூலில் என்னென்ன கருத்துலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து சிலபஸ் ரீதியான படிப்பாக இருக்கும். இப்போ முதல்ல உள்ள கேள்வியெல்லாம் வந்து புக் ரீதியான கேள்விகளாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரீதியிலான கேள்விகள். சிலபஸில் என்ன வார்த்தை இருக்குது, அதில் இவங்களுடைய நாலேஜ் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் ரீதியான கேள்விகள் தான் நிறைய வருது. அப்போ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, மொதல் 30 நாள் வந்து 6th to 10th தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அடுத்து மேக்ஸில் ஒரு 5 டாபிக் சொல்லியாச்சு. அடுத்த 30 நாள் வரும்போது மேக்ஸில் சேம் 5 டாபிக், ஒரு 5லேருந்து 6 டாபிக் பண்ணுறங்க. 11th 12th தமிழ் புக் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, இந்த 2 சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்து கடைசி 30 நாள் வருது இல்லையா, இந்த கடைசி 30 நாள் நம்ம பண்ண வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாவெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம தொகுத்து சிலபஸில் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணலாம், நியூ புக்கில் தெளிவாக இல்லாத நம்ம ஓல்டு புக்கில் படித்து பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மேக்ஸில் மீதி என்னென்ன டாபிக் இருக்கோ அதை எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படிச்சிடணும். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்சில் என்னென்ன பார்த்து விட்டு வச்சுருக்கோம். ஜிஎஸ்சில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய முக்கியமானது சயின்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு 3 சப்ஜெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சயின்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸை வந்து இந்த 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பயாலஜி தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, நம்ம முன்னாடி பார்த்த 2 மொதல் மாதம் 2ஆவது மாதம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒன்று ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுருக்கலாம். அல்லது சயின்ஸில் ஒரு 10 டாபிக் எடுத்துக்கிட்டு, அதாவது அது ரெலவெண்ட்டாக கேள்வி வரக்கூடிய டாப்பிக்காக இருக்கணும். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா ஆசிட் பேஸ்லேருந்து கேள்வி வந்துகிட்டே இருக்கும், இல்லைனா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள்லேருந்து கேள்வி வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அதை எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரணும். அதாவது சப்ஜெக்ட் போர் அடிக்காத அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்து வந்துருக்கலாம். அந்த மாதிரி சயின்ஸை ஒரு கோரிலேட் பண்ணி பண்ணிடுங்க. இந்த மாதிரி அதுக்கடுத்து முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு 6 மாதம் படிங்க, ஒரு 8 மாதம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக நான் போய்ட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்குறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 6லேருந்து 8 மாதங்கிற கணிப்பே தப்பு. அந்த மாதிரியான கேள்விகளே வர்றதே கிடையாது. இப்போலாம் வந்து 2020 என்ன நடந்துச்சின்னு வந்து 2022 கேட்டிருக்காங்க. 2019 நடந்த ஒரு மாநாட்டை பற்றி இங்கே வந்து கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து என்னது, கரண்ட் அஃபேர்ஸ் தான். அப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதாவது கடந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் என்ன, அந்த முக்கியமான நிகழ்வுகளினுடைய தாக்கம் இப்போ 2023 இருக்கும். கொரோனா வந்து 2020 ஸ்டார்ட் ஆகுது. 2020 நடந்ததுக்கு 23 இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாட்டில் பரவுது அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக பரவுன ஒரு அந்த இதை கேட்காம அதோட ஆரிஜின், அதோட தோற்றம் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி 2019 போய்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறுமனே 2023 கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் நான் கடைசி ஒரு 6லேருந்து 7 மாதம் தான் படிப்பேன் அப்படிங்கிற கருத்தை மாற்றிக்கங்க. நமக்கானது படிக்கிறது வந்து இங்கேயும் அதே தான். 19 ஒரு 23 ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதோட பின்னணி 19 ஆரம்பிச்சா, அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த வரலாற்று பின்னணியோட சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தனியாக படிச்சிட்டாலும் ஓகே தான், இல்லை சப்ஜெக்டோட கோரிலேட் பண்ணி படிச்சிட்டாலும் ஓகே தான். இப்போ பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டியில் வந்து குடியரசுத் தலைவர் இருக்கார், அடுத்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது குடியரசுத் தலைவர், இப்போதைய குடியரசுத் தலைவர் யார், அவர் எதுவும் அந்த ஸ்பெஷல் அவருக்கு தரப்பட்ட இந்த வீட்டோ பவர் இருக்கு இல்லையா, அதை இப்போ பயன்படுத்தியிருக்காரா, ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகப்பட்ட சிறப்பு அதிகாரங்கள் என்ன, அதை யாரும் ஏதாவது ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஆளுநர் அதை பயன்படுத்துகிறாங்களா, அப்போ அரசியலமைப்பு சார்ந்தது எதுவும் கரண்ட் ஈவெண்ட்டில் சேர்ந்து வந்திருக்கா அப்படிங்கிறத கோரிலேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். கடைசி 30 நாளில் வந்து என்ன பண்ணிட்டோம், கரண்ட் அஃபேர்ஸு, அதோட சயின்ஸு, அப்புறம் என்ன பண்ண போகிறோம், தமிழில் நியூ ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். மேக்ஸில் இருக்கக்கூடிய கடைசி இதை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சிலபஸை கவர் பண்ணிட்டோம். ஒரு 3 மாதத்தில் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு மெஜாரிட்டியான சிலபஸை கவர் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து நம்ம என்ன இதில் இருக்குன்னே தெரியாது. இல்லை, ஏன்னா 90 நாள் ஃபுல்லாக படிச்சிருக்கோம், எதை போட்டு மனப்பாடம் பண்ணிருக்கோம். ஆனால் என்ன ஆகும், ஒரு பக்கம் ஓகே ஓரளவுக்கு படிச்சிட்டோம் ஏன்னா எல்லா புக்கையும் பார்த்தா புக்கெல்லாம் கோடு கிழிச்சிருக்கும், ஒரு பக்கம் மைண்டில் எதுவுமே இல்லையே, என்ன படித்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ இந்த மனநிலையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இந்த மனநிலையிலேருந்து எப்படி கடைசி 30 நாளுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒன்று தான். நம்ம வந்து மைண்ட் வந்து ஒரு களிமண் மாதிரிங்க, அதை நம்ம எந்த ஷேப்பில் பிடிச்சி வைக்கிறோமோ அது அப்படி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அது வந்து
தெரியும், நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், நமக்கு சப்ஜெக்ட் மறக்காது அப்படின்ற விஷயத்த நம்ம மைண்டில் முதல்ல நம்ம இது பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதனா ஒன்று நடந்தால் ஜுரம் வந்தால் ஐயோ எனக்கு மறந்துடுமே, தலைவலி ஒரு சளி பிடிச்சுன்னா ஐயோ மறந்துடும், படிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்குள்ளே உண்டாக்கிக்கிறோம். அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம மாற்றிடணும். ஓரளவுக்கு நம்ம ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 4 பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருந்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கிற 4 பாயிண்ட் தான் நம்ம எடுக்கணும். தேவலாம்ப்பா நம்ம 10 படித்தோம் 4 விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து 6 போயிடுச்சேன்னீங்கன்னா 2 நாளில் 10 போயிடும். அந்த மனநிலை தான் நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். அதே தான் நானும் சொல்லுவேன். அந்த 90 நாள் நம்ம படிக்கிறதுங்கிறது நம்ம அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஜென்ரலான அவுட்லைனை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ நமக்கு வந்து ஓகேப்பா இந்த சப்ஜெக்ட்லேயே நமக்கு ஜென்ரலான அவுட்லைன் இருக்குது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது இந்த கேள்வி வந்து இந்த சப்ஜெக்ட்டில் வந்திருக்கு, இந்த சிலபஸில் இந்த வார்த்தை கீழே வந்திருக்கு, இதனுடைய ஆப்ஷன்ஸை வச்சு நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது பயன்படும். எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். கடைசி 30 நாள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 நாள் படித்தோம் இல்லைங்களா, இந்த 90 நாள் படித்ததில் நம்ம எப்படி வந்து நம்மளை தயார்படுத்திருக்கோம், அது வந்து உண்மையிலேயே நம்ம முழுசாக படிச்சிருக்கோமா, இல்லை நம்ம இது தவறாக பண்ணிருக்கோமா, நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான கடைசி சான்ஸ் அந்த 30 நாள் தான். ஒரு சில பேர் இந்த 90 நாள் மட்டும் அடைக்கிற முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் 3 வருஷம் படித்தவங்க இருப்பாங்க. அந்த 3 வருட வாழ்க்கைக்கு பண்ணக்கூடியது கடைசி அந்த 30 நாள். அந்த 30 நாள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த 30 நாளில் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோமா, அந்த 30 நாளில் நம்ம சரி பண்ணிக்கலன்னா இன்னும் 3 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ண முடியாது, அந்த இதை நம்ம சரி பண்ண முடியாது. அது இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவலைப்படக்கூடாது இல்லையா. அதுக்காக முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை யோசித்து பார்த்து அந்த 30 நாள் எப்படி பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமமாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆச்சும் போட்டுடணும். 30 நாளில் மினிமமாக ஒரு நாள் போடுங்க. இல்லை எனக்கு டெஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க எப்படின்னா 3 மணி நேரம் டெஸ்ட்டு போகிறதே ஒரு வேஸ்ட்டாக பார்க்குற ஆள்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த 30 நாள் இருக்கிற 30 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்க போகிறோம்னா 3 மணி நேரம் டெஸ்ட்டு போடணும். 3 மணி நேரம் டெஸ்ட்டு போட்டால் மிச்சம் ஒரு 7 மணி நேரம் தான் இருக்குது. படிக்கிறதுக்கு டைம் பத்தாதே, இந்த மாதிரி என்ன நிறைய படிக்கணும் அப்படின்வாங்க. நிறைய படிக்கிறது புண்ணியம் இல்லை. நிறைய படிக்கிறது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம மறக்காமல் இருக்கோமா. நம்ம வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 15,000 பாயிண்ட்ஸ் படிக்கிறோன்னு வைங்க. அந்த 15,000 பாயிண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம மறக்காமல் இருக்கோம். அப்போது அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. அந்த கடைசி 30 நாளில் வந்து எந்த அளவுக்கு டெஸ்ட் அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் காட்டும். நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டாக போடும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேலோட்டமான கேள்விகளை மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல் டெஸ்ட் போடும்போது இப்போ பாலிட்டின்னு இருக்குன்னா பாலிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் போடுறோம்னா ஒரு 100லேருந்து 150 கேள்வி போடுவோம். ஆனால் பாலிட்டிக்கு நம்ம வரப்போகிறது 10லேருந்து 15 கொஸ்டின் தான் அந்த மெயின் எக்ஸாம் அப்போ வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 10லேருந்து 15 கொஸ்டின் எங்கேருந்து வருது, இந்திய அரசியலமைப்புன்னு ஸ்டார்டிங் இருக்கா, அதில் எங்கே ஃபஸ்ட்டு என்ன கேள்வி வரலாம், இல்லை குடியரசுத் தலைவர்னு ஒரு டாபிக் இருக்குது, அவரு கீழே கேள்வி வருமா, அவரு கீழே என்ன வரும், அந்த மாதிரி நம்ம ஃபுல் டெஸ்ட்டாக போடும்போது ஒரு எக்ஸாம் ஒரு மெயின் எக்ஸாமினுடைய பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இந்த பாயிண்ட் நம்ம என்ன ஸ்ட்ராங் பண்ணணும், மேலோட்டமாக வரக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு என்ன தெரிஞ்சிக்கல அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம்ப்பா, அப்போ நம்ம இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி 30 நாளுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அனலைஸ் பண்ணி அதில் நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ன்றது நமக்கு 30 நாள் கண்டினியூஸாக டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மெயின் எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சாதாரண எக்ஸாம் மாதிரி இருக்கும். நீங்கள் போய்ட்டு சும்மா எழுதி பார்க்குற ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேடோ பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஒரு கொஸ்டின் இங்கே வந்து டினி பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறது, ஆப்ஷன் சி வந்து ஷேட் பண்ணுறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வராது. அது வந்து இந்த 30 நாள் நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதை போய்ட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், 31வது நாள் நம்ம மெயின் எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு அந்த ஒரு நிறைய பேர் வந்து, ஏன்னா என்னோட சர்க்கிள் நிறைய பேர் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்வி 5 கேள்வி தப்பு பண்ணவங்களாம் இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஸ்டினை இடையில விட்டுருப்பாங்க, அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு ஆன்சர் எழுதி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் ஷேட் பண்ணும்போது அந்த விட்டதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, சேர்த்து ஷேட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அதை அவங்க இது பண்ணி பார்க்கும்போதே என்ன நமக்கு ஏதோ கொஸ்டின் தப்பாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே ஒரு 4 கொஸ்டின் ஷேட் பண்ணிருப்பாங்க. 4 கொஸ்டின் ஷேட் பண்ணால் எவ்வளோ ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் இங்கே வந்து குரூப் 4லாம் வந்து ஒரு 4 கேள்வி 5 கேள்விங்கிறது கிட்டத்தட்ட இடையில ஒரு 5000 பேர் பூந்துருவாங்க. ஒரு 5000 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி வழி கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி ஆகிடும். அப்போது அந்த அளவுக்கு மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறப்போ இந்த 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராக்டிஸோடு சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், 200 மார்க் டெஸ்ட் எழுதுகிறோம். அதில் நமக்கு ஒரு 160லேருந்து 170 கேள்வி வந்து சரியாக எழுதிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சது ஒரு 150 கேள்வியாக இருக்கும். ஒரு 20 கேள்வி அதுவான்னு அந்த ஒரு கன்ஃபியூஷனில் அடிச்சிருப்போம். அது சரியாக இருக்கலாம், இல்லை தவறாக இருக்கலாம். அப்போ அப்படி தான் நமக்கு அந்த 170 வரும். ஒரு 30 கேள்வி நம்ம தப்பாகவே அடிச்சிருப்போம். அந்த 30ல் தெரிஞ்சு தப்பு பண்ணது ஒரு 10, தெரியாமல் பண்ணது ஒரு 20 அப்படின்னா அப்போ அந்த 30 கொஸ்டின் தப்பு பண்ண 30 கொஸ்டின் அதுவான்னு கன்ஃபியூஷனில் அடித்தோம் இல்லைங்களா, ஒரு 20 கொஸ்டின், அந்த 50 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட்லையும் கரெக்ட் பண்ணிட்டே வரணும். நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக ஒரு 50 மார்க் சொல்கிறேன். நமக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் தப்பு பண்ணுங்கள். அதாவது நமக்கு வந்து ஃபுல்லாக படிச்சிட்டோம், நமக்கு 180 வரணும் 190 வரணுங்கிறது கணக்கு கிடையாது. 190 வந்தால் தான் நம்ம ஒழுங்காக
ஒழுங்காக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறதும் கணக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அந்த ஒரு லெசனுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபுல் டெஸ்ட் வந்து நமக்கு அந்த ஒரு லெசனுக்கானதாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணலாம், நம்மளோட நேரம் வந்து அன்றைக்கி அந்த லெசன்லேருந்து கேள்வியே வராமல் போகலாம். நம்ம ஒரு இது நடந்திருக்கும். எப்படின்னா நமக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒரு 3 லெசன் 4 லெசன் தான் தெரியும். ஆனால் நம்ம அந்த சப்ஜெக்டில் ஒரு 6 லெசன் 7 லெசன் படிக்காமல் இருப்போம். நம்ம நல்ல நேரமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த லெசன் மட்டுமே கேள்வி வந்திருக்கும். அப்போது ஒரு சயின்ஸ் தான் இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு. சயின்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் கவர் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் பயாலஜின்னு பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோய்கள், உடல் நலம், அப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்லேருந்தே அடிக்கடி ஒரு 2 கேள்வி 3 கேள்வி வந்துடும். மொத்தமே 4லேருந்து 5 கேள்வி தான் வரும். அப்போ இதில் ஒரு 2-3 கேள்வி வந்துச்சுன்னா மிச்சம் 2 கேள்வி வந்து பைலேக் நம்மளுடைய நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மரபணுக்கள் போகிற நேரத்தில் சும்மா பார்த்துட்டு போயிருப்போம், அதுலேருந்து வந்துடும். அப்போது அந்த மாதிரி தான் நமக்கு. ஆனால் சயின்ஸில் தெரியாது என்ன இருக்குது, நம்ம இன்னொரு 20-25 லெசன் படிக்காமல் இருப்போம். ஆனால் நம்ம படித்தது ஒரு 5 லெசன் தான், அதுலேருந்து கேள்வி வருது இல்லையா? அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும் ஃப்ளோவில். இதுதான் வந்து ஒரு சில பேர் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஓகே சயின்ஸ் அப்பா இந்த டாபிக் தான் இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது, மரபணுக்கள்லேருந்து கேள்வி இல்லாமல் கொஸ்டினே வரது கிடையாது. அப்போ நம்ம அந்த டாபிக் நம்ம படித்து வச்சுக்கணும். சயின்ஸில் எனக்கு எதுவுமே தெரியாது பரவாயில்ல, ஆனால் நான் மரபணுக்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்லாம் படிப்பாங்க. ஏன்னா அது இது ஒரு ஈஸியான மெத்தட் அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது, அல்லது ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட்டில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஎன்பிசி எந்த ஸ்டாண்டர்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த இதுலேருந்து வருதுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அப்புறம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு கூட ரொம்ப முக்கியம்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறது. அதே போல் வந்து ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணவே கூடாதுங்க. ஓஎம்ஆர் நம்ம வந்து இந்த 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 30 நாள்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் ஓஎம்ஆரை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரிஜினல் ஓஎம்ஆரை ஜெராக்ஸ் போய் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஷேடோவில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்ததை தெரிஞ்சும் நம்ம ஒரு கொஸ்டின், அதாவது தெரியாமல் தப்பு பண்ணாலே வந்து 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சுன்னு வருத்தம் வரும். ஆனால் தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம், அந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 175 கொஸ்டின் தெரிஞ்சும் நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு நாளைக்கு அந்த நம்மளுடைய மிஸ்டேக்கை நம்மளால ஏற்றுக்க முடியாது. நம்மளுடைய மனசை வந்து நம்மளை என்ன பண்ணாது, நம்மளை மன்னிக்காது. ஐயோ நீ இந்த தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப ஒரு உறுத்தலாக இருக்கும். அப்போ அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அதை முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணிடணும். போர் வீரனுக்கு எப்படி வந்து ஒரு படை பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மாதிரி நமக்கு அந்த ஷேடோ தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து வச்சு ஷேர் பண்ணி பண்ணணும். ஒரு 30 டெஸ்ட் நல்லா ஷேர் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அங்கே போகும்போது ஈஸியாக ஆகும். அதே போல் டைம் மேனேஜ்மெண்ட், போன வாட்டி குரூப் 4ல் நிறைய பேர் பண்ண தப்பு தான். என் கூட படித்த நிறைய நல்ல நண்பர்கள் அவங்களாம் வந்து நல்ல படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க, நல்ல சூப்பராக படித்து வச்சுருந்தாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியல. ஏன்னா ஜிஎஸ்சில் வந்து ஒரு நிறைய கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் ரீட் பண்ணி அவங்க பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்குள்ளே அவங்களுக்கு டைம் பத்தலை. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வேணும்னா இந்த ப்ராக்டிஸ் அதுக்கும் யூஸ் ஆகும். ஒரு 30 டெஸ்ட்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கிறப்போ நமக்கு நிறைய பண்ணுறோம். ஓகே தமிழாப்பா, தமிழ்னா 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், மிச்சம் 2 மணி நேரம் இருக்கா, 2 மணி நேரத்தில் மேக்ஸுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் ஒதுக்கிடு, மிச்சம் உள்ள 75 கொஸ்டின் நம்ம 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். நமக்கு என்ன பண்ணலாம், கரெக்டாக டைம் இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துடும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோ டஃப்பாக கேள்வி கேட்டாலுமே நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் தான் அதிகபட்ச டைமாக இருக்கும். 2.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் ஓஎம்ஆர் மிஸ்டேக்னப்போ அந்த ஏபிசிடி அந்த கவுண்ட் முன்னே பண்ணிடணும். ஏன்னா இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, கவுண்ட்டில் ஒரு மிஸ்டேக் இருந்தால் அதுக்குமே வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ஈஸியாக முன்னாடியே வந்து என்ன பண்ணிடணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓஎம்ஆரில் வந்து டபுள் ஷேடோ பண்ணக்கூடாது. பேனா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பால் பெயின் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மை வந்து இன்னொரு இடத்துல ஒட்டாத அளவுக்கு பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 175 கொஸ்டின் போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட்டே வரலை. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இன்வேலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் அதில் வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சு பண்ண அந்த ரேகை வைக்கிறதா இருக்கலாம், நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தம்பு இம்ப்ரெஷன் வை பண்ணுறீங்களா, அந்த மை வந்து வேறு எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்கோடோட ஸ்கேனர் வந்து சைடில் இருக்கும். அந்த ஸ்கேனர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பேப்பர் வந்து இன்வேலிட் ஆகிடும். அப்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சு அல்லது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கேனரில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ அல்லது இங்கோ ஒட்டிடுச்சு அப்படின்னா அந்த பேப்பரை இன்வேலிட் ஆகிடும். அப்போது பாருங்கள், வேறு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஓஎம்ஆரை மாற்றி தரவே மாட்டாங்க. ஓஎம்ஆர் மாற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிலே வந்து ஃபுல்லாக நம்ம பேரை பிரிண்ட் பண்ணி எல்லாமே நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரில் எல்லாமே அதிலே பண்ணி வந்துடும். அப்போ அதை வந்து மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய உழைப்பு, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி போட்ட எல்லா உழைப்புமே என்ன தான் இருக்குது, அந்த ஓஎம்ஆரில் தான் இருக்குது. அப்போ அதை நம்ம ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பண்ணணும். ஷேர் பண்ணுறதுலேருந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு 120 நாள் இருக்குது இல்லைங்களா, இந்த 120 நாள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்ன்றதுன்னு தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த 120 நாளுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படின்னா லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு சான்ஸ் கிடைக்கும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இந்த 120 நாள் வந்து நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் மாற்றும். அதை மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய
நம்மளுடைய திறன் என்ன, நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் 121வது நாளில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு உட்காரலாம். அதுக்கு இது ஒரு மிகவும் ரொம்ப ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 2019 விட்டவங்களுக்கு அதுலேருந்து 3 வருஷம் கழித்து ஒரு அட்டம்ப்ட், 2022 ஜூலை 24 மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து இந்த அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் அடுத்த அட்டம்ப்ட் எப்படி வரும், அதில் என்னது மாற்றம், சிலபஸில் மாற்றம் வருமா, அடுத்து வந்து என்ன ஏதாவது புதுசாக திரும்ப இங்கிலீஷ் ஆட் பண்ணுவாங்களா, இல்லை அது மாதிரி நிறைய இது இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. யாராவது 2019 எழுதினவங்களை கூப்பிட்டு 2022 கேள்வி ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் என்ன பண்ணுற மாட்டாங்க. கண்டிப்பாக ஈஸியாக தாங்க இருக்கும். 19 இவ்வளோ ஈஸி கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 22 கேள்வியோடைய பேட்டர்னே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ எதுவுமே நாளைக்கு என்னங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போது இந்த வாய்ப்பு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு, இது ஒரு கடைசி அட்டம்ப்ட் அப்படின்னு கூட நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. நீங்கள் வந்து நான் வந்து என் பக்கத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர் சூப்பராக படிக்கிறாங்க, நான் ரொம்ப டவுனாக இருக்கேன், அது முக்கியமே கிடையாது. அவங்களுடைய பெஸ்ட் அவங்க இருக்காங்கன்னா உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டு உங்களை தேடி கண்டிப்பாக வரும். கவர்மெண்ட் அரசு வேலைங்கிறது என்ன பண்ணுறதுங்க, ஒரு நாள் நீங்கள் அந்த டிஎன்பிசி முன்னாடி அந்த ஆர்டர் வாங்கிட்டு நிற்பீங்க இல்லையா, அன்றைக்கி நினச்சி பார்ப்பீங்க நம்ம வந்து நமக்கு உண்மையிலே தகுதி இருந்திருக்குப்பா, நம்ம வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டோம், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அன்றைக்கி கிடைக்கும். நல்லா படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.